ரிலீஸ் வந்து நான் தேவிப்பிரியா பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனை காரணமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் புஷ்பா காட்டுறவங்க மூலமாக நம்ம பகதூர் பாபா அறிமுகமான கொஞ்ச நாள்லேயே எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கு பயந்த கோளாறு மாதிரி இருந்ததை அவர் தான் சரி பண்ணி கொடுத்தாரு. பகதூர் பாபா மூலமாக என் மகளுக்கு 18 வயது வைஷ்ணவி, மகன் பேர் கேசவன். 2 பேருக்குமே உடல் நலம் கோளாறும் இருந்தது, படிப்புலேயும் கொஞ்சம் மந்த நிலை இருந்தது. இது 2மே சரி பண்ணி கொடுத்தது நம்ம சார் தான். இன்னைக்கு நல்லபடியாக நல்லா இருக்காங்க. 2 பேருமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அது நம்ம சாரால் தான். இதற்கு நான் ரொம்பவும் நன்றி அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு மேலேயும் எங்கள் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுன்னா இன்னைக்கு பகதூர் பாபா ஒரு ஆள் நம்ம குடும்பத்தில் இருந்து எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து இன்னைக்கு ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் சார் தான். அவர் நல்லா இருக்கணும், அவருடைய சர்வீஸ் தேவை இன்னும் நல்லா மென்மேலும் வளரணும். அதுக்கு நான் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால என்ன ஆச்சுன்னா தூங்க மாட்டாங்க. நைட்டில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது, கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது, திடுக்குன்னு எழுந்திருப்பாங்க. நாங்களும் கோவில்லாம் கூப்பிட்டு போகணும், அழைச்சிட்டு போகணும், எதுவும் பலிதமாகணும். திடீர்னு ஒரு நாள் நமக்கு சாரை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தி வச்சு பேசினதில் ஒரு 15 நாள்லேயே நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சது எங்களுக்கு. அதுக்கப்புறம் பையனுக்கு அவனுக்கும் படிப்பு இன்னைக்கு நல்லா வருது, நல்லபடியாக படிக்கிறாங்க, நேரத்துக்கு எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு அசதியான சோர்வோ இல்லை அந்த ஒரு சோம்பலோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. குடும்ப பிரச்சனை தீர்ந்ததுக்கு சார் தான் ஒரு காரணம். இதுக்கு நான் மேலே நான் நன்றி சொல்ல ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன்.